Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயிண்டிங் அப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ஃபில்லிங். ஸோ பேஸ் ஃபில்லிங்க்கு எப்பயுமே நம்ம டைரக்ட் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாக போட்டு ப்ரஷ்ஷை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நிறைய ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பேஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிராக்ஸ் கிடைக்கும். ஸோ பேஸில் நீங்கள் எப்போல்லாம் பேஸ் கலர் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த கலரை மிக்ஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பொறியாக இருக்கும், காஞ்சதுக்கப்புறம் நிறையவே கிராக் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு கலர் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் மெதுவாக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பபிள்ஸ் வராது, உங்களுக்கு அந்த மிக்சருமே கிளியராக கிடைக்கும், எதுவுமே பபிள்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ அதை பேஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக செட்டில் டவுன் ஆகும். கலர் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஷேடிங் கொடுக்கறதுக்குமே உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லிக்விடைஸ் பண்ணிவிட்டேன். இப்போ போர்டில் அப்ளை பண்ணும்போது ஈவன் கோட்டாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒருவேளை பபிள்ஸ் வந்தால் கூட அதை அப்போயே பாப் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பேஸ் கலரை ஃபில் பண்ணும்போது இதுக்கு மேலே நீங்கள் ஷேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் பேஸ் ஃபில்லிங் பண்ணாலும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஸ்மூத்தாக நமக்கு அந்த கலரோட ஃபினிஷிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸே அதில் தெரியாது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஷேடிங் எடுத்தாலும் நீங்கள் கலர் எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ரிப்பீட்டடாக ப்ரஷ் ஸ்ட்ரோக் வச்சு பண்ணிங்க அப்படின்னா என்ன தான் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக கிடைக்காது. அதோட பேஸ் கலருமே நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நீங்கள் அது காய விடாமல் அதுக்கு மேலே நீங்கள் ஷேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ஈவனாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன தான் ஷேடிங் இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் காய விட்டு ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரே இடத்துல நீங்கள் ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஸ் கலரே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக எடுத்து ஒரு அவுட்லைன் அப் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஷேடிங்கோ அங்கே டெப்த் காமிங்க. ஸோ ஒன்ஸ் டெப்த்து காமிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ பிளெண்ட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு வாட்டி தான் அதை அப்படியே இந்த பேஸ் கலரையும் நம்ம எடுத்த டார்க்கர் கலரையும் நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி பண்ணுறது கொஞ்சம் இன்டர்வல் விட்டு திருப்பியும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் கலர் எடுத்துகிட்டு வராது. ஓகேவா? ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது வாஷ் அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஆகும். ஸோ அப்போ லைட்டுக்கு மேலே இன்னொரு லைட் பேஸ் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிராஜுவலாக டார்க்கர் ஆகும். ஸோ அப்போ அதோட ரிசல்ட் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் பேஸ் போட்டு திருப்பி அதே மாதிரி பிளெண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஷேடிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் எப்போல்லாம் ஷேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கலர் ரொம்ப கம்மியாக எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேடிங்கை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ஸோ அடுத்த ஹேக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் நிறைய கிராக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன அவாய்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி டேரெக்டாகவோ இல்லை பெயிண்ட்டை வச்சு அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன தான் ஆகும் அப்படின்னா அது காஞ்சதுக்கு அப்புறமே அந்த கிராக்ஸ் தெரிய தான் செய்யும். ஸோ நீங்கள் அதை நல்லா ட்ரை பண்ண விட்டாலும் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கிராக்ஸ் தெரிய தான் செய்யும். ஸோ அப்போ அதை என்ன தான் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் கொஞ்சோண்டு கையில் ஃபிங்கர்ஸில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஏரியாவை மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. லைட்டாக
லைட்டாக அதை கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அப்படியே ஃபுல்லாக போட்டு வேகமாக தேய்க்காமல் லைட்டாக அது கொஞ்சம் பட்டும் படாமல் தேய்க்கும்போது உங்களுக்கு அந்த ஏரியா வந்து ஈவன் அப் ஆகும். உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த கிராக்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்குது இல்லை கொஞ்சம் கிராக்கியாக தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷேடிங் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக நீங்கள் அது ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினச்சிட்டு ஷேடிங் எடுத்திங்கன்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக கிடைக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல காஞ்சதுக்கப்புறம் கலர் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பயும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்க எல்லாமே ஆனதுக்கப்புறம் எங்கேயாவது தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க. ஸோ அதை எடுத்தோடனே இந்த மாதிரி போட்டு காய வைக்கிறோம் இல்லை தண்ணியை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. இல்லை வேஸ்ட்டு கிளாத் வச்சும் க்ளீன் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணால் என்ன தான் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக போர்ட்லேருந்து கலர் எடுத்துகிட்டு தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா காஞ்ச ப்ரஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுங்க அப்படின்னா கரெக்டாக அந்த தண்ணியை மட்டும் அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒன்று இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை கம்ப்ளீட்டாக நல்லா வந்து காய விட்டுடலாம். ஸோ காய விட்டாச்சு அப்படின்னா அந்த இடம் மட்டும் என்ன தான் ஆகும் அப்படின்னா கலர் மட்டும் குறையும். அவ்வளோதானே ஒழிய உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் அது காஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதே எக்ஸாக்ட் கலரை வச்சு அங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் சரியாகும். நீங்கள் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுவோன்னு நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை வச்சு தண்ணியை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடமும் டிஸ்டர்ப் ஆகும், என்டையர் பெயிண்டிங்குமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த மட்டும் தண்ணியை வந்து உரிய வச்சுட்டு தண்ணியை வந்து நீங்கள் ட்ரை ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அதை அப்சர்வ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகாது. ஓகேவா? ஸோ அடுத்த ஃபிக்ஸிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் கலர் நீங்கள் ஒரு பேஸ் கலர் ரொம்ப லைட்டராக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக அந்த கலரை வச்சே ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உடனே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாது. ஸோ அப்போ அதை என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டார்க்கர் ஸ்கின் டோனோ இல்லை வந்து வெவ்வேறு ஸ்கின் டோனில் நம்ம மெயினாக பிளாக் போடும்போது தப்பாயிடும், இல்லை ஏதாவது டார்க் கலர் போடும்போது தப்பாயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஸோ கொஞ்சமாக ஒயிட் எடுத்துகிட்டு லைட்டாக லிக்விடைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் லேயர் அப் பண்ணுங்கள். கொஞ்சம் காய வச்சு கொஞ்சம் லேயர் அப் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோட் ஆஃப் ஒயிட் வந்து அதில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் அது நல்லாவே காஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன ஸ்கின் டோனோ இல்லை ஆக்சுவல் பேஸ் கலர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சே நீங்கள் திருப்பியும் கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்பவே வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.